கும்பராசிக்கு 2025 பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள், அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நல்ல யோகங்கள் கும்பராசிக்கு வருகிறது. நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். ஏன்ற சனியாச்சே, அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. ராசிநாதன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடிய நல்ல அற்புதமான நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். இதை அது மட்டும் இல்ல, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் 4ஆம் பாவத்துல இருந்து வக்கரகதியிலே தான் இந்த 2025ஆம் வருடம் ஆரம்பிக்குது. இந்த சமயம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே கூட இல்லைன்னா இப்ப வரக்கூடிய காலத்திலோ புதிய வீடுகள் வாங்குவது கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் 4ஆம் பாவத்துல போறதுனால. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்கரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதியிலே செல்லுவார். அந்த 4ஆம் பாவத்திலிருந்து நேர்கதியில போகக்கூடிய குரு பகவான் அப்படியே 5ஆம் பாவத்திற்கு செல்லுகிறார். அது எப்போ மாறுறாருன்னா மே மாதம் 11ஆம் தேதி 2025 மே மாசத்துல அப்படியே குரு பகவான் அங்க பயிற்சி ஆயிடுவார். இந்த காலத்தில் என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் 5, 2ஆம் அதிபதி 5, 11ஆம் அதிபதி 5. பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு என்னன்னா குரு பகவான் தான். காலச்சக்கர ரீதியாக 11ஆம் ஸ்தானமாக வருவது கும்பராசி. இந்த கும்பராசிக்கே 11ஆம் இடம் குரு பகவான். அதே போல 2 குடைவன் குரு பகவான். அதனால குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான கிரகம். ராசிநாதன் சனி எப்படியோ 2, 11 கூடிய குரு பகவான் ரொம்ப அவசியம் கும்பராசிக்கு. எந்த விஷயத்தையும் முழுமையா செய்து முடிக்கணும்னு நினைப்பாங்க கும்பராசிக்காரங்க. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதுல வெற்றி பெறும் வரைக்கும் மறுபடியும் அந்த செயலிலே போராடி வெற்றி பெறுவதிலே நல்ல ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா அதுக்கு குரு பகவான் தான் காரணம். அந்த குரு பகவானினுடைய அமைப்பு இப்போ வரை 4ஆம் இடத்தில் இருக்கிறது. கட்டி போட்டு ஒரு ஓவியனை வரைய சொல்லுவதற்கும் கழியை அவுத்து விட்டு நல்லா சுடியா வரப்பான்னா அவன் எப்படி வரைவான், அதற்குமான வித்தியாசம் இப்போ வரைகிறது. 4ல் இருக்கக்கூடிய குருவும் 5ல் இருக்கக்கூடிய குருவுக்கும் அதான் வித்தியாசம். இப்போ 5ஆம் இடத்துல குரு வந்து விட்டால் உங்களுக்கென்று சுதந்திரமாக நீங்கள் பல விஷயங்களிலே ஈடுபடுவதற்கு பல நல்ல சாதகங்கள் ஏற்படும். அதனால 5ல் இருக்கக்கூடிய குரு சும்மா இல்லை, 2 கூடையவர் 11 கூடையவர். அவருடைய 9ஆம் பார்வை நேரடியாக உங்கள் மீது கும்பராசிக்கு படுகிறது. அதுவும் உங்களுடைய ராசியில சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார். அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது அதி உன்னதமான லாபங்களை பன்மடங்காக உயர்த்தும். முதல் விஷயம் என்னன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம். யாருக்கெல்லாம் குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ கும்பராசிக்காரங்க, இந்த சமயத்தில் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். அதனால இன்னொன்று சிறப்பு என்னன்னா, ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க, எனக்கு இன்னொரு பெண் குழந்தை வேண்டும், அல்ல ஏற்கனவே எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது, ஒரு ஆண் குழந்தை வேணும், இல்லைன்னா ஏற்கனவே நிறைய குப்பை இருக்கு, இந்த மாதிரி இன்னொரு குழந்தை வேணும் என்று இந்த குழந்தை தான் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சில நபர்கள். அது மாதிரி ஆசைப்படுபவர்களுக்கே அதே மாதிரியே அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். ஏன் என்றால் 2 குடைவன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களை 9ஆம் பாவத்தினாலே பார்ப்பதனாலே உங்கள் எண்ணப்படியான நல்ல அமைப்புகளிலே வம்ச அபிவிருத்திகள், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி தருகிறது. இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடத்தில் 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சிகள் அமைகிறது. இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு ராகு வருகிறார். உங்களுடைய சப்தமமான கலத்தரஸ்தானத்திற்கு கேது பகவான் வருகிறார். எப்போதும் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்லேயே தான் போயின்னு இருக்கும். ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸ், அபசவ்யம், அதாவது அப்பிரதட்சணமாகத்தான் எப்போதுமே பின்னோக்கி சொல்லுவார்கள். இந்த ஒரு கிரகம் 1, 2, 3 அப்படின்னு போகிறத விட அதே சனி பகவான் ராகுவும் 12, 11, 10, 9, 8, 7 அப்படின்னு பின்னோக்கி தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே இந்த ராகு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். கேது பகவான் உங்களுடைய கலத்திரஸ்தானத்திற்கு, அஷ்டமஸ்தானத்திலிருந்து கேது பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வருவது நல்லது. அஷ்டமஸ்தானம் வலிமையாகாமல் இப்போ 7ஆம் பாவம் வலிமை அடைகிறது. ரொம்ப நல்ல படங்கள், மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். வேலையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஒரு நாள
இந்த இவருக்கு எங்கே வேலைக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே தவிடுபடியாகும். எல்லாமே மாறுங்க. முதல் விஷயம் மாறும். எல்லாமே சாதகமாக மாறும். ஏற்றங்கள் தரும்படியான நல்ல மாற்றங்கள் அமையும். அதே போல இந்த மாதத்துல, இந்த வருடத்திலே, இந்த 2025 வருடத்திலே உங்களுக்கு மிக மிக நல்ல விஷயம் ஒன்று அப்படின்னா, இன்னும் 2 விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. என்னன்னா, சனி பகவான் வக்ரம் அடைகிறார். எப்போன்னா ஜூலை மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் வக்ரகதியிலே செல்லுகிறார். இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பொற்காலமான காலமாக அமைகிறது. ஏன்னா ராசிநாதன் ராசியிலே வக்ரகதியில் அடையக்கூடிய காலம் 3-10, அதுக்கப்புறம் மட்டும் உள்ள 7ஆம் பாவம், இதெல்லாம் வந்து அவர் பார்ப்பார். இந்த சமயம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெகு நாட்களாக நீங்கள் வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, உங்களுக்கு தேவையான பொருள், மிக மிக தேவையான பொருள், அது அத்தியாவசிய பொருளாக இருக்கலாம், அல்ல ஆடம்பர பொருளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருங்கிய பொருளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உரிமை உள்ள பொருளாக இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்காமல் தள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பொருள், அந்த பொருள் வாங்குவதற்கு வாய்ப்பு. காரனா காரு, நகைனா நகை, வீடுனா வீடு, வேற ஏதோ பூர்வீக சொத்துனா பூர்வீக சொத்து, அல்லது வேற ஏதோ வீட்டு உபகரணம்னா வீட்டு உபகரணம், இந்த மாதிரியான வீட்டு உபகரண பொருள் ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வாங்குவதற்கு சாதகமாக உங்களுக்கு அது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகிறது இந்த சனி பகவானினுடைய வக்ரம் அடைவதனாலே. அதே மாதிரி இன்னொரு மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா, 5ஆம் பாவத்திலே அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அந்த குரு பகவானுடைய வக்ர பார்வை உங்கள் மீது படுகிறது. வக்ர பார்வையிலே குரு பகவான் வந்து ரொம்ப நல்ல விஷயத்தை அதிகமாக செய்வார். அதனால நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 இந்த 2025 அடுத்த வருடமான 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியிலே செல்லுகிறார். அதனால இந்த சமயத்துல நல்ல விஷயங்கள், 5ஆம் பாவம் வலிமை அடைகிறது. குழந்தைகளுக்கு என்று ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவது, அவர்கள் வெளிநாடு அனுப்புவது, படிப்புக்காக அவர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வது, அவர்கள் உங்களுக்கு பெரிய பட்டம், பேர், புகழ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து தருவதுன்னு நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சமயத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்கள். இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடுகள் மிக மிக அவசியம் கும்பராசிக்காரங்களுக்கு. அதனால் குலதெய்வத்தை வழிபாடு செய்து வாருங்கள். சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எள்ளு தீபம் ஏற்றி வந்தீர்களே ஆனால் பல நல்ல பலன்களை பரிபூர்ணமாக இந்த 2025 உங்களுக்கு வழங்கும். சிவாய நமக. கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் சிக்கலான ஆண்டுங்க. உங்களுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் திட்டலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் என்னோட கடமை சொல்ல வேண்டியது, கேட்குறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துக்கு ஸ்தான பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வை பலத்தின் காரணமாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு கௌரவ இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளினால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, பணப்புழக்கம் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் படுக்கிறதுக்கோ இல்லை வீட்டிலேயே படுக்கிறதுக்கோ, ஒரு செவத்துக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பகவான் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் என்னென்னா, அவருடைய பார்வை பலம் மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அவர் உங்கள் 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால பூர்வ புண்ணியஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அப்போ பாதிப்பு இருக்காது. ஒன்றா பிஃபோர் மே ஆர் ஆஃப்டர் அக்டோபர் உங்களுக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். வேற ஒருத்தரை வச்சு, அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனை, உங்களால் படித்ததை சொல்ல முடியாது, நீங்கள் எழுதவும் முடியாது. உங்களுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய டைம் இப்போ இல்லை. அதனால தான் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கியமும் சற்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குறிப்பாக அந்த மார்ச் ஏப்ரல் மேலே 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் சற்று ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டு இது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க.
உங்களுக்கு நல்ல மார்க் வாங்கினாலுமே உங்களுக்கு எதிர்பார்த்த சீட் கிடைக்கிறது தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த குழந்தைகளும் குறிப்பாக இந்த மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள்லாம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி எடுத்துடாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் இது மட்டுமே இது கிடையாது. அதாவது தோல்விங்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன், முதல் படிக்கட்டு. தோல்வியே முதல் படிக்கட்டாக இருக்கட்டும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லா படிக்கட்டுலையுமே தோல்வி அடைய மாட்டீங்க. முதல் படிக்கட்டு தோல்வி, அடுத்த படிக்கட்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய படிக்கட்டாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் படிப்பு மட்டுங்கிறது முக்கியம் இல்லை, படிப்பும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அடைவார்கள். ஓரளவுக்கு சுமூகமாக பணம் சம்பாதிக்கலாம். அதே சமயம் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். தனலாபம், பதவி போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை கொடுக்குமே தவிர அதனால் லாபத்தை ஏற்படுத்தாது. உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஸோ கொஞ்சம் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உடம்பினால் உழைப்பை தாருங்கள். உடம்பினால் உழைப்புன்னா அடுத்தவங்களுக்கு உடல் உழைப்பை தாருங்கள். எனக்கு அதுலேருந்து எனக்கு வந்து இது இப்போ நான் வந்து 1 hour ஒர்க் பண்ணால் எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கொடுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. நீங்கள் வந்து எஃபர்ட்லெஸ் மணி மேக்கிங் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. நீங்கள் கஷ்டப்பட்டால் தான். நீங்கள் வந்து 100 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா 40 மணி நேரத்துக்கு உண்டான சம்பளம் தான் வரும். நீங்கள் ஒரு வாரம் இப்போ லெட்டஸ் அஸ்யூம் ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து 60 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் அந்த அதுலேயே குற்றம் சொல்லி இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு 30 மணி நேரத்துக்கு பாதியாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள், பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் கேட்கலாம், பணம் இல்லாமல் என்ன சார் பண்ணுறதுன்னு. நீங்கள் அதை மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் அவள் பின்னாடி ஓடினா உங்களுக்கு பணம் வராது. நீங்கள் விட்டு விலகி போங்க, உங்களை தேடி வருவான். அதனால் இந்த வருஷம் மகாலட்சுமிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உழைப்புக்கும் உயிரினங்களுக்கும் முக்கியத்துவம், அதாவது மனிதாபிமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் தாவரங்களுக்கு உங்களால் ஆனந்த முடிந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி காப்பாற்றுங்கள். உயிரற்ற பிராணிகளுக்கும் உயிருள்ள பிராணிகளுக்கும், உயிரற்ற பிராணிகள்னா செடி கொடிகள் எல்லாமே, அதே மாதிரி ஏதாவது ஒரு நாயோ இல்லை சேவலோ ஏதோ ஒன்று இறந்து போயிடுச்சுன்னா அதுக்குண்டான ஈம மரியாதைகளை செய்வது முயற்சி எடுங்க. அதே சமயம் பசுமாடுகளுக்கு செவ்வாழை பழம் கொடுத்து வாருங்கள். செவ்வாழை பழம் கொடுக்க 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 உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய பாவகர்மாக்கள் உங்களை கஷ்டங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தும். உடல் சோர்வினால் வரக்கூடிய லாபம்தான் உங்களுக்கு லாபம். கும்பராசி என்பவர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் 1, 2, 3 பாதங்கள் கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கணும், எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும், மற்றவங்களை விட தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய கும்பராசி என்பவர்கள் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. எப்பவுமே ஒரு வருட பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் மிக மிக முக்கியமானது சனி பகவான். உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பேச்சார். அதுவே பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியிலிருந்து விடுதலை, உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. உங்கள் ராசியே பார்க்க போகிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருஷத்தில் எதை செஞ்சால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு வழிகாட்டியாக இந்த குரு பகவான் கண்டிப்பாக இருக்க போகிறார். அதுவும் இல்லாமல் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் தனக்காரகனும் கூட. தனாதிபதியும் லாபாதிபதியும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக நல்ல இடத்த பார்க்குறாரு. அதான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியதே ஒரு லாபத்தை, மன மகிழ்ச்சியை, நீங்கள் நினைச்ச விஷயங்களை சாதனை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக
இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. இதுல ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா, உங்க ராசிக்கு ராகு பகவான் வரார். இந்த ராகு பகவான் வரும்போது தேவையில்லாத பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு வரும். அந்த சிந்தனைகள்ல நல்ல சிந்தனைகளும் வரும், கெட்ட சிந்தனைகளும் வரும். இந்த இளம் வயதினர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய வருஷமாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு அதனால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். தொழில் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய லாபம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா, நிறைய தொழில் வாய்ப்பு வரும், அதை எதை எடுத்துக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்துட்டீங்க. இந்த கன்ஃபியூஷன் அதிகமா கண்டிப்பா அடுத்த வருஷம் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் பணம் வர மாதிரி இருக்கும், எதை செஞ்சாலும் தொழில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுல மட்டும் கேர்ஃபுல்லா உங்களுக்கு எந்த தொழில் செட் ஆகும், உங்க சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க தொழிலை டிசைட் பண்ணி இதை மட்டும் நான் செய்வேன் அப்படின்னு நினைச்சு செஞ்சிட்டீங்கன்னா 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும் போது, நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும் போது, மொத்தத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா கடன் பிரச்சனைல இருந்து விடுதலை. பணம் வந்தா என்ன சார் பண்ண போறோம், நாங்க கடன் தான் சார் கட்ட போறோம். பணம் வந்துருமா? வந்துடும். வராத பணம் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு நின்று போயிருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லை யாருக்காவது உதவிகள் பண்ணியிருப்பீங்க, இல்லை எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே லாக் ஆயிருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்க போகுது. அதே போல வேலையில இருந்த சிக்கல்கள், வேலையில இருந்த பிரச்சனைகள், வேலையில இருந்த தொல்லைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வருடமா இருக்கு. நீங்க பெருசா செய்யணும்னு நினைச்சு சிலதெல்லாம் செஞ்சிருப்பீங்க, அதுல ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க வேலையில. அதுல பாத்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு போக முடியாம மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமா செய்யணும்னு நினைச்சு அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நீங்க செஞ்ச விஷயங்கள்ல சாதனைகளை புரியக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகுது. உங்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது. முக்கியமா வேலை மாற்றம், இடம் மாற்றம் கண்டிப்பா உண்டு. அதே போல வேலையில நல்ல பதவியில நீங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ் ஆயிடுவீங்க. நிறைய கும்பராசி மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு. அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் என் பையன் 2 வருஷமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் சார், மார்க் வரல, பாஸ் ஆக முடியல, வேலைக்கும் போகாம இப்போ 2 கட்டணம் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸும் போச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷம் உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அதே போல பேங்க் எக்ஸாம் எழுதி நிறைய பேர் கிடைக்காம இருக்கு. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டே வரீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நீங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இருக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருஷம் ஷேர் மார்க்கெட்ல அதே மாதிரி நிறைய சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பண வரவுகள் உண்டு. ஏன்னா நிறைய கும்பராசி என்பவர்கள் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி எதுவும் நடக்கல, தடையா இருக்கு சார். நிறைய பிசினஸ் மேன்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் நிறைய ட்ரை பண்ணேன் ஆனா எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா முடியல, எல்லா இடத்துலயும் போய் நின்றுட்டு இருக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆயிருக்கு, நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஸ்டாப் ஆயிருக்கு, அதுக்கு அடுத்த வழிமுறைகள் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்டான ஒரு வழியில, இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம், அது போல இந்த சனி பகவான் பயிற்சியானால் வழி பிறக்கும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு படிக்க போகுது. அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதே போல 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் நீங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரிவுகளுக்கு, சண்டை சச்சரவுகளுக்கு, நிறைய பேர் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்திட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி கொடுத்து நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா ஏற்படுத்த போறாரு. அதுக்கு குருவும் ஒரு வழிகாட்டியா இருக்க போறாரு. அதே போல குடும்பத்துல இருந்த சண்டைகள் தீரக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகுது. திருமண யோகம் நடைபெறக்கூடிய வருஷமா இருக்க போகுது. அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய கும்பராசி என்பவர்கள், அதுவும் சதய நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால குழந்தை பேர் இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போனா சார் என்னன்னே சொல்ல மாட்டுறாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் குழந்தை பேர் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு
இந்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கு. நிறைய கும்பராசியர்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு. ஏன்னா கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 9ஆம் இடம் பாக்கியம். வாழ்க்கையில உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கண்டிப்பா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, வசதி வாய்ப்புகள், அங்கேயே வீடு வாங்கக்கூடிய யோகம், அங்கேயே பர்மனண்டா செட்டில் ஆகக்கூடிய அந்த பிஆர் சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்கும் போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, எல்லாத்துலேயும் ஃபெயிலியர். சார் இப்படியா சார் ஒரு மனுஷனுக்கு அமையணும்? நான் எதை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு தேக்கம், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதில் ஏதாவது ஒரு தடைகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சார், எல்லா குவாலிஃபிகேஷன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா இன்டர்வியூலாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டால் கூப்பிட்றோம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு 6 மாசமா நடந்துட்டு இருக்கு. இதனால இருக்கிற கம்பெனிலேயே என்னால் ஒழுங்காக கவனம் செலுத்த முடியல. போகிற இடத்துலயா நல்லபடியாக போயிட்டு அவங்க பிரச்சனை தீர்ந்துடும் பார்த்தா சரியா நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிருக்கும், ஆனால் இங்கே ரிலீவ் பண்ணாமல் இருப்பாங்க. இங்கே அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கும். நீங்கள் அதாவது 1 மாதம் சேரணும்னு சொல்லியிருப்பீங்க, கடைசியில் இங்கே 3 மாதம் விட மாட்டேன்னு சொல்லி உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள், அதனால சண்டைகள் சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இந்த கும்பராசி என்பதில் இருக்குது. அதனால நிறைய பேர் என்னன்னா, நம்ம எதுவும் முயற்சி பண்ணியும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நம்ம என் வாழ்க்கையில இப்படியே போயிடுவோமோ, நம்மளுக்கு தான் திறமை இல்லையோ, நம்ம தான் புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்குமோ, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்துக்கு வந்துட்டீங்க. அந்த குழப்பத்திலேருந்து வெளில வரக்கூடிய நேரம், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு, அதாவது மார்ச் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மார்ச் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வரைக்கும் தெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய கால பைரவருக்கு ஒரு 9 தீபம், சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு 9 எள்ளு தீபம் போட்டுகிட்டே வாங்க. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாதம் எந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கலாம். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்க தான் போகுது, அது எந்த டவுட்டுமே கிடையாது. நல்ல ஒரு நிலையில, நல்ல ஒரு மாற்றத்துடன், உயர்வுடன் நீங்க நினைச்ச விஷயங்களை சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. கும்பராசி நேயர்கள், எங்களுக்கு இந்த 2025 என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லுங்க அப்படி காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பான கும்பராசி நேயர்களுக்கு மாற்றமே உங்களுடைய ராசியின் அதிபதி தான் கொடுக்க போகிறார். யாருமே கொடுக்கலங்க. மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறான்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 2025 பாத சனியாக மாறி கொடுக்க போகிறார். அதான் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியும். கும்பராசி நேயர்களான உங்களுக்கு ஒரு இயல்பான குணங்கள் உண்டு. என்ன குணம்னா, இரக்க குணம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த இரக்க குணத்தால் பாதிப்படைஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். யாரை பார்த்தாலும் இறக்கப்படுறது, ஏதாவது கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன் உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்குது? எவ்வளோ அடிபட்டாலும் நான் திருந்த மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? இதுக்கான காரணம் என்னென்னா, கும்பத்தோடைய செயல்பாடே ஒரு குடத்துக்குள்ளே ஒரு தீபத்தை பொருதி வச்சா எப்படி அந்த குடம் வந்து வெளிச்சத்தை பிரகாசமாக கொடுக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் உள்ளே இருந்து ஒரு வெளிச்சத்தை பல பேருக்கு கொடுத்துக்கிருக்கீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, கும்பராசிக்காரங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கவங்களாம் அற்புதமான புண்ணியம் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா, கோவில் கலசம் கோவிலில் சாமியை கும்பிட்றோம், நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்கள், நம்மளுடைய குல தெய்வங்கள், மேபி எந்த தெய்வமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம், தெய்வத்தை கும்பிட்றோம். தெய்வத்தை கும்பிட்டு மட்டும் வர்றோமா, அதை விட கோவிலில் உள்ள கலசத்தை கும்பிட்றவங்க அதிகமானவர் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு கலசத்தை நோக்கி கையெடுத்து கும்பிடுவாங்க. காரணம் என்னென்னா, அத்தனை விதமான எதிர்வினை ஆற்றல் எல்லாமே சாமி வாங்குதோ இல்லையோ அந்த கும்பம் வாங்கியிருக்கும். அப்போ ஐயா இவ்வளோ எதிர்வினை ஆற்றல் வாங்குற நீ என்னையும் காப்பாற்றுன்னு சொல்லி கும்பத்தை நோக்கி கும்பிட்டு வராங்க. அப்போ அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற இடங்கள்லாம்
ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கும்பாபிஷேகம் ஏன் வந்து குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒருக்க ஒவ்வொரு கோயிலுக்குரிய ஐதீக அடிப்படையில் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா பல பேருடைய எதிர்வினைகளை அந்த கும்பம் வாங்கி வச்சிருக்கு. அப்போ அந்த கும்பத்துக்கு ஒரு பவரை கொடுக்காங்க, தெய்வ ஆற்றல்களை மந்திரங்கள் மூலமாக கொடுக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் பல பேருடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வாங்கி வச்சு அவங்களுக்கு சரியான பாதைகளை அமைத்து கொடுக்கும் ஒரு பொற்பாதம் கொண்டவர்கள் தான் நீங்கள். எங்களை பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையிலேயே ரியாலிட்டி தான். நாங்கள் அப்படித்தான் எங்கள் கஷ்டத்தை உணர்றதை விட மற்றவங்களுடைய கஷ்டத்தை அதிகமாக உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் அப்படித்தான் உதவி பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு மாற்றம் எப்போங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 2025 உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 2023 to 24 எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் நீங்கள் என்ன மாதிரிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் கடந்த கால நிகழ்வுகளை உறுதியாக பார்க்கலாம். கடந்த கால நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்து செம்மையாக வச்சு செஞ்சார். ஓரளவுக்கு என்ன சொன்னால் மற்ற ராசியை விட ஜென்மத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா ராசியின் அதிபதி தானே. ஓரளவுக்கு உங்களை எதையும் செய்ய விடாமல் செய்கிற விஷயத்திலலாம் தடுமாற்றத்தையும் ஒரு நிலையான தன்மையும் கொடுக்காம கிரகங்கள் கொடுத்தன. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை சனி பகவான் கொடுத்தாரு அப்படிங்கிறத விட குரு பகவானும் ஓரளவுக்கு வச்சு செஞ்சார். ராகுகேது பகவானும் அவருக்கு நிகராக அவரும் செஞ்சார். என்ன விஷயங்கள்லாம் அதிகமாக தாக்கம் இருந்திருக்கும் அப்படின்னா, தொழில் எவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தொழிலில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்துருக்கும். நீங்களே தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, நீங்களே அந்த தொழிலை நடத்த வேண்டாங்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம். வேண்டாங்க, கஷ்டப்பட்டு பண்ணது நான் தான், என்ன பண்ணேன், என்னால் முடியலைங்க, விட்டுறேங்க, எனக்கு தொழிலை எப்படி பண்ணனே ஒரு குழப்பத்தை கொடுத்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தொழிலை ஆரம்பித்து நீங்களே விட்டுருப்பீங்க. அதே போல் வந்து உங்களுடைய கனவு மனைவி ஒற்றுமையில் ரொம்ப அந்யோன்யமாக இருக்க நீங்கள் இப்போ அந்யோன்யமே இல்லாமல் என் மனைவி அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, என் கணவர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு, இல்லை நான் வந்து அம்மா வீட்டில் தான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தியிருப்பீங்க. அவரை சொல்லுங்க, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் என் மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாருன்னு சொல்லி கும்பராசினியர்கள் நினச்சிருக்கலாம். என் மனைவி என்னை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டா, நான் என்ன சொன்னாலும் இந்த 2 வருஷமாக எங்கள் ரெண்டுத்துக்குள்ளே ஒரு உண்மையான உணவுபூர்வமான விஷயங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. என் நன்மை என்னை ஏமாற்றுவான்னு நினச்சி கூட பார்க்கலங்க. என் உண்மையான நன்மை நினச்சேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் என்னங்க பண்ணுவேன். எவ்வளோ வருஷம் பழக்கம் தெரியுமா? கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 வருஷம் லைஃப்புங்க. நான் அப்படியே என் சட்டையில் இருக்கிற அவன் எடுப்பான், என் பையில் உள்ள பணத்தை அவன் எடுப்பான், அவன் பையில் உள்ள பணத்தை நான் எடுத்து செலவழிப்பேங்க. ஆனால் இந்த கிட்டத்தட்ட 2 வருஷமாக என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். ஏன்டா இவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன், ஏன்டா இவனை பார்த்தேன் கூட நான் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க அப்படின்னு சில பேர் வருத்தப்பட்டிருக்கலாம். ஏன் இதெல்லாம் பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கும். ஆனால் அதை தாங்குகிற சக்தியோ அதை கடந்து வர சக்தியோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் இது வெளிக்காட்டாமல் நடந்திருக்கும். அந்த கிரகங்களுடைய கிரக பயிற்சி, அதாவது தசாபுத்தியோட பயிற்சி காலங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பாதிப்பை கொடுத்தா, ஆமாம் அப்படித்தாங்க இருந்துச்சு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக சொல்லிடுவீங்க. இல்லைங்க, ஓரளவுக்கு பாதிப்பு இருக்க தான் செஞ்சிச்சு, புரிதலில் சில பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் நடந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களுடைய செயல்பாடுகளில் லாபமோ நட்டமோ 30% தான். மீதி 70% உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அதான் விஷயம். ஸோ அப்போ சில பேர் என்னையா நீ சொன்ன நடக்கவே இல்லை அப்படின்னு கீழே கமாண்டில் போடுறாங்க பார்த்தீங்களா, அப்படின்னா அவங்க ஜாதகம் சுய ஜாதகம் வலிமையாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும் போல். ஏன்டா நம்மளை இப்படி தவறாக கமாண்ட் போடுறாங்கன்னு நம்ம நினைக்க போகிறது கிடையாது. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இயல்பாகவே சுய ஜாதகத்தை வாங்குகிறோம், அல்லது டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அவங்களுக்குரிய பணம் எவ்வளோன்னு சொல்லி பணத்தை வாங்கின பிறகு தான் ஜாதகம் பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஆனால் அவங்கள்ட்ட எப்போயுமே வந்து கடந்த கால நிகழ்வுகளில் என்னென்ன நடந்திருக்கும், மறக்க முடியாத விஷயங்கள் என்ன, மறக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நடந்த நல்ல விஷயங்கள் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொன்னப்பறம் தான் அவங்களுடைய கேள்வியை வைப்போம். இதுதான் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸ் ஜாதகத்தில்.
ஸோ அப்போ அவங்களுக்கு புரியும்ல, ஆமாம் இவர் சொன்ன மாதிரி நமக்கு நடந்திருக்கு, ஸோ இனிமேல் அவங்க சொல்கிறது நடக்குங்கிறத நீங்கள் ஏற்றுக்குருவீங்க. அப்போ நம்ம என்ன வழிபாடு சொல்கிறோமோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புரிஞ்சு ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு பரிகாரங்கள் சொன்னால் அதை மனசார ஏற்றுக்கிட்டு நடத்துக்குருவீங்க. எந்த விஷயமாக இருக்கட்டுங்க, சாமி கும்பிட்றதாக இருந்தாலும் சரி, வழிபாடு முறைகளாகவும் சரி, மனப்பூர்வம் பண்ணால் தான் அது சிறப்பு. ஏதோ தானம் பண்ண விஷயம் எதுவுமே வெற்றி அடைஞ்சதாக சரித்திரம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இப்படிலாம் இருக்கிற ஒரு தன்மை கொண்ட கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு இந்த 2025 என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. அதை தாங்க எதிர்பார்க்குறோம். கடந்த காலங்களாம் நடந்துருச்சுங்க, இனிமேலாவது வெளிச்சம் இருக்கா, எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கான்னு சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக வெளிச்சம் இருக்கிறது. உங்களுடைய உண்மையான உணர்வுகளும் உங்களுடைய உண்மையான செயல்பாடுகளையும் இனிமே உங்கள் கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. கும்பம்னா கும்பம் தாயா, சொன்ன மாதிரி நடக்கிறாயா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னை விட்டு கொடுக்கலையான்னு சொல்லி உங்களை தேடி வந்து உங்களுடைய நண்பர்கள் பேசுவாங்க. உங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை பேருமே தெரியாமல் கஷ்டப்படுத்திட்டேன்னு உன்னுடைய உண்மையான அன்பான பாசத்தை புரிஞ்சுக்கிறாம நான் உங்களுக்கு அகைனாக பேசிட்டேன் சொல்லி உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டங்க இது. நீங்கள் இனிமேல் யாருக்காண்டி வருத்தப்பட தேவையில்லை. உங்களுடைய செயல்பாடுகளை இனிமேல் நீங்கள் வெளிப்படையாக பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வருத்தப்பட தேவையே இல்லை. நீங்கள் நினச்ச விஷயத்தை நீங்கள் இனிமேல் செய்ய போகிறீங்க. எதுக்கு பயப்படணும்? உங்களுடைய ராசினாதனே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பாத சனியாக போயிட்டார்ல, அப்போ உங்களுக்கு நன்மை தானே, லாபமே கிடைக்கிறதுன்னு சொல்லி தொழிலில் விட்டுட்டு வந்த உங்களுக்கு இனிமேல் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. புதிய தொழிலில் வெற்றி பெறுவீங்க. எப்போ வெற்றி உண்டுங்கிறதையும் சொல்லிங்கன்னா மே மாதத்துக்கு மேலே கட்டாயம் வெற்றி உண்டு. புதிய தொழில் தொடங்குவீங்க. உங்களை மாதிரி தொழில் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஏங்க லாபஸ்தான அதிபதியை நீங்கள் தாங்க, காலபுருஷன் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியை நீங்கள் தான். அப்போ உங்களுக்கு லாபம் இந்த வட்டம் குரு பகவான் அள்ளி வழங்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதி உங்களை பார்க்க போகிறாரு, உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. உங்களுக்கு வெற்றி உண்டு தானே? உங்கள் லாபஸ்தானத்தை அவர் பார்க்க ஆரம்பித்த பிறவே உங்கள் தொழிலில் அதிவிதமான லாபங்கள் உண்டு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அமர்ந்த பிறவே நீங்கள் நினச்ச புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க, அந்த திட்டங்களை நடத்தி காட்டுவீங்க. கல்யாணம் முடியதில் கஷ்டங்களையும் கவலைகளையும் சந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை குரு பகவான் அள்ளி வழங்க போகிறார். சனி பகவான் அந்த 7ஆம் பார்வையை தூக்கி விட போகிறார். கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. கடன் சுமை, கடன் 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 கடனை விட்டு வெளியே வாங்க. கடனே என்னமே இல்லைங்க. என்னங்க பெரிய கடன், 10 லட்சம் வச்சுக்கோங்க, 10 கோடி வச்சுக்கோங்க கூட கவலைப்பட தேவையில்லைங்க கும்பராசிக்காரங்க. நீங்கள் சாதாரண ஒரு 10,000 வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள், பொருளாதார ரீதியான சூழ்நிலையிலும் சரி, அதே போல் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் சரி, கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது. இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா நீங்கள் சில விஷயங்களை தவிர்க்கணும். என்ன விஷயம் அதையும் சொல்லுங்க, செஞ்சிடறோம் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் அக்கறை செலுத்தணும். மற்ற குடும்பத்தில் பிரச்சனைனா நீங்கள் பேசாமல் உங்கள் பாதையை நோக்கி போயிட்டே இருக்கணும். சண்டையா அண்ணே இருங்கண்ணே, நாளைக்கு காலைல வரனே, கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க, நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள். அவன் குடும்ப பிரச்சனை அவன் பார்த்துக்கிடுவான், அவனால் சமாளிக்க முடியும். நீங்கள் ஏன் போய் அவன் சுமையை சுமக்க போகிறீங்க? சுமக்காதீங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய பொருளாதாரம், இதை மட்டும் நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா இந்த 2025 அதிகமாக லாபத்தை சம்பாதிச்சு உயர்ந்த உச்சியில் உட்கார்ற கோபுரம் மாதிரி நீங்களும் உயர்ந்த உச்சியில் உட்காரக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. அதை விட்டுட்டு நான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க தான் இருக்கேன், நான் வெளிச்சத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு நின்றுட்டீங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்களில் பாதி கூட நீங்கள் அனுபவிக்க முடியாமல் கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். வரக்கூடாதுன்னா சொன்ன விஷயத்தை கரெக்டாக செய்யுங்க. வெளிநாட்டுக்குரிய யோகங்கள், வேலை இடமாற்றத்துக்குரிய யோகங்கள்லாம் அற்புதமாக நடக்க போகுது. நடந்த போது நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எப்படி உங்களுக்கு கடந்த காலங்களில் கிரகங்கள் கொடுத்தது உண்மை என்று நீங்கள் உணவுபூர்வமாக நம்புறீங்களோ, எதிர்காலத்தில் 2025 வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டுங்கிறத நான் நம்பிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன்.
வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கும்பம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி. பொதுவாகவே கும்பத்துக்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரி பகலாக உழைச்சி அந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக முடிப்பாங்க. உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மகரம், கும்பம், சனியினோட ஆதிக்கம் பெற்றவங்க எல்லாருமே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, இப்போ என்ன சனி பயிற்சி என்ன வரப்போறாரு, என்னவா வரப்போறாரு அப்படின்னா பாத சனியா வரப்போறாரு. கடைசி காலகட்டத்தில் 7 நாட்டு சனியினோட கடைசி காலகட்டத்தில் கடைசி 2.5 வருஷத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பாத சனியா இருக்க வரப்போறாரு. பாத சனியா வரப்போறவர் இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் பக்காவா தீர்த்து வச்சிடுவாரா சொல்றதுக்கு இல்லை. எப்படி அப்படின்னா அதெல்லாம் தொடரும், ஹனுமன் வால் மாதிரி நீண்டும். இன்னும் 2.5 வருஷத்துக்கும் அதெல்லாம் தொடரும். உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே குறையும். அதாவது 100% இருந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 50% குறைஞ்சிடும், பகுதியாக குறைஞ்சிடும். ஆனால் 0 ஆகிடாது அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை எதையோ மிகைப்படுத்தி எக்ஸ்ட்ராடினரி, அமேசிங், மார்வலஸ், ஒண்டர்ஃபுல், ஜாக்பாட் அப்படின்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க விருப்பப்படல. ஸோ ஹேஸ் இட் இஸ், உள்ளது உள்ளபடியே கிரகங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் இந்த கோச்சார பலனை சொல்லிடுறோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள், கும்பம் 50% குறைஞ்சிடும். எங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ 50% குறையுதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? சரி, சனி பகவான் பாத சனியாக இருக்காரு. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் 2ஆம் பாவம், 2ஆம் பாவத்தில் உட்கார்றாரு. ஏன்னா கும்பத்துக்கு அடுத்த பாவம் தானே மீனும். ஸோ 2ஆம் பாவத்தில் உங்களுக்கு சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ 2ஆம் இடத்துல இருக்க சனி எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 4ஆம் பாவத்தை பார்க்குறதால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம். அப்போ 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நம்மளோட சுகம் கெட்டு நம்மளோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நிறைய உழைக்க வேண்டி வரும். ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது, இப்போயும் அதுதான் தொடரப்போகுது. ஆனால் 100%ன்றது 50% குறைய போகுது. சரிங்களா? அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அம்மாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைங்க, நிறைய ப்ராப்ளம் தான் இருக்குது, அதுவும் தொடரும், பட் ஓகேவா இருக்கும். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2ஆம் பாவத்துலேருந்து 8ஆம் பாவத்தை பார்க்குறார். இப்போ தேவையில்லாத அவமானங்கள், அவப்பேறு, சஞ்சலங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ காசு விஷயம் நீங்கள் ஏதாவது டீல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக டீல் பண்ணுங்கள். அதே மாதிரி லேடிஸு நீங்கள் ஆப்போசிட் ஜென்டரோட டீல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஜென் வந்து கும்ப ராசியாக இருக்கீங்க, ஆப்போசிட் ஜென்டரோட ஒரு லேடியோட பழகுறீங்க அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் காஷியஸாக பழகுங்க. ஏன்னா ஆப்போசிட் ஜெண்டர்னால நம்மளுக்கு ஒரு மனக்கசப்பு, நம்ம வந்து ஒரு அவப்பேர் அப்படின்னு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 11ஆம் பாவத்தில் பார்க்கும்போது நம்ம 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 50 ரூபாய் தான் சம்பாதிப்போம். ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அப்போ 100 ரூபாய்க்கு நம்ம வேலை செய்கிறோம், 50 ரூபாய் சம்பாதிக்கிறோம். ஆனால் எனக்கு 100 ரூபாய் வேணுமேங்க, எனக்கு மாசானா வந்து இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணுங்க, 200 ரூபாய்க்கு வேலை செய்யுங்க, 100 ரூபாய் சம்பாதிப்பீங்க. புரியுதுங்களா? இப்போ 100 ரூபாய்க்கு சம்பாதிச்சா நிறைய கும்பராசி என்ன பண்ணுவீங்க, 100 ரூபாய்க்கும் பஜ்ஜி போண்டா வாங்கி தின்னுட்டுருது. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து நாளைக்கும் இப்படி சம்பாதிப்போம் அப்படின்னு 100 ரூபாய்னா 100 ரூபாய்க்கும் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றது. அது ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, 100 ரூபாய் சம்பாதிச்சா அதுக்கான செலவு, அது ஈக்குவலாக செலவு பண்ணுறது, அந்த மாதிரி செலவு பண்ணக்கூடாது. நம்ம சேவிங்ஸ் அப்படின்றது வைக்கணும். பெருசாக சனி பகவான் நம்மளை சேவ் பண்ண விட மாட்டார். பட் இருந்தாலும் 1000 ரூபாய் சேவிங் அப்படின்ற இடத்துல அட்லீஸ்ட் 100 ரூபாயாவது சேவிங் அப்படின்றது வச்சுக்கோங்க, சேமிப்பு அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்காக அந்த வார்த்தை சொன்னேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போலியா அதிர்ஷ்டம், ஜாக்பாட் இப்படின்லாம் சொல்ல விருப்பப்படல. ஹானஸ்ட்லி செய், பொறுமை, விடாமுயற்சி, ஒரு அமைதியாக இறை ஆற்றலோடு நீங்கள் செயல்படுறீங்க, சிந்திச்சு செயல்படுறீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷம் ஈஸியாக கடந்து போயிடும். அதுவும் முக்கியமாக இந்த 1 வருஷம், இந்த 2025 ஸ்மூத்தாக போயிடும். கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? சரி, இது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். குரு பகவான் 5ஆம் பாவம். குரு பகவான் 5ஆம் பாவம் இது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை குரு பகவான் கொடுப்பாரு. இது இந்த 5ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பாதி குறையறதுக்கு, இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க ரீதியான குழப்பங்கள், பிள்ளைங்க ரீதியான ஒரு பஞ்சாயத்து இதெல்லாம் பகுதி குறையறதுக்கு இது குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இது ஒன்று பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது, ராகு ஜென்மம். இந்த ஜென்ம ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு வந்து 2 விதமான ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்துவார். ஃபஸ்ட்டு ஜென்ம ராகு என்ன பண்ணுவார், இப்போ எனக்கு தோசை வேணும், எங்கள் அம்மா வந்து 5 தோசை சுட்டு கொடுத்துட்டாங்க,
5 தோசை சுட்டு கொடுத்தாங்க. நான் கேட்டேன், ஒரு தோசை பொடி தோசை, ஒரு தோசை கொத்தமல்லி தோசை, ஒரு தோசை வெங்காய தோசை, இப்படி எல்லாம் கேட்டால் அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டா வயிற்றில் இடமே இல்லை, ஆனால் மனசில் இடம் இருக்குது. எனக்கு பத்தலை, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அதாவது இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற எண்ணத்தை ராகு பகவான் ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? இது இன்னும் நல்ல தெளிவாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி என்கிட்ட கார் இருக்குது, என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல பக்கவான கார் வாங்கிட்டா, எனக்கு அந்த கார் வேணும், எனக்கு அந்த கார் வாங்கணும் போல் ஆசை இருக்குது, அதுக்காக நான் கடனை உடனே வாங்கி அந்த கார் வாங்குவேன். இதை ராகு பகவான் செய்வார். ஒன்றுத்தை விட ஒன்று பெட்டராக சொல்லி காமிச்சிட்டே இருப்பார். ராகு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுத்தை விட ஒன்று பெட்ரு, ஒன்று ஒரு பெட்ரு அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவார். இதை வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பழைய காலத்து படம், அந்த படம் பேர் ஜானின்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் இருப்பார், ஒரு முடிவெற்றவராக இருப்பார். ஒரு தீபா அந்த ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த இவர் வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க, அப்புறம் லவ் பண்ணுவார், நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுப்பாரு. அந்த லேடி என்ன பண்ணும், அவரை விட வசதியான ஒருத்தவங்க பார்த்தோன்னே அவரை வந்து லவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நான் சொல்கிறேன். புது படம்லாம் தெரியாதாங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது தமிழ் படம். ஸோ அப்போ நான் என்ன அந்த ஒரு படம் பார்த்த ஞாபகம் இருக்கு எப்பயோ, அந்த படத்தை வச்சு நான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது. அந்த கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் வந்து பக்காவாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்போ அந்த தீபா மேடம் ஹீரோயின் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்டோ அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு வரும். புரியுதுங்களா? அதாவது கும்பத்துக்கு வரும். அப்போ ஒன்றுத்தோட ஒன்று பெட்ரு, ஒன்றுத்தோட ஒன்று பெட்ரு, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இப்படின்ற சென்சேஷன் எல்லாம் ராகு பகவான் ஏற்படுத்துவார். இன்னொரு ஆங்கிளில் இனம் புரியாத பயத்தையும் ஏற்படுத்துவார். இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் புரியாத பயம். வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும், ஓட்டிகிட்டு போயிட்டு நான் செத்துருவேன், நான் செத்துட்டா என்ன ஆகுது, என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க, ஐயோ நான் செத்துட்டா என்ன பண்ணுறது. புதுசாக கல்யாணம் பண்ணின்னு ஒரு பொள்ளையை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஒரு பையனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கும்பராசி ஜென்னா இருக்காங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயம் இவர் சொன்னது கேட்காம விட்டுட்டுருக்கலாம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். ஐயோ இவளை நான் 4 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணே, இவளை நான் கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டேனா, இவளை பேசாமல் நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இவளை வந்து விட்டுடலாமா, அப்படின்ற மாதிரி பல விதத்தில் நம்ம யோசிப்போம். ஸோ இது ரெண்டுத்தையுமே ராகு பகவான் ஏற்படுத்துவார். இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து ராகுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இத்தனை குழப்பத்தையும் ராகு தான் ஏற்படுத்துறாரு அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. என்னால் தெளிவாக முடிவெடுக்க முடியலைங்க, என் குடும்பத்தில் என்னோட ஆலோசகர் இருக்காங்க, என்னோட மென்டார் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு முடிவெடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அதுக்கடுத்து கேது பகவான் 7ஆம் பாவம். இந்த கேது பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு பற்றின்மை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அந்யோன்யமின்மை, ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் என்னை சுருக்கிடுறாரு. அப்படியே என் ஒய்ஃபு, என் பசங்க, என்னோட சொசைட்டி, நான் வந்து கௌரவம் அப்படிலாம் இருக்குது. அடப்போடா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது என்ன வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கையில் இதெல்லாம் நிலையா அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார். ஒரு விட்டேத்தியான ஃபீலிங். விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விளாம்பழம் நல்லா பழுத்துச்சுன்னா குடுன்னு ஆடும், ஓடு தனியாக உள்ள பழம் தனியாக ஆடும். அந்த மாதிரி நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா பற்றில்லாத ஒரு நிலையை, முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பற்றில்லாத நிலையை ஏற்படுத்துவார். இதனால் ஃபேமிலியில் மன கஷ்டங்கள், மன முட்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. மூட் ஸ்விங்ஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், கும்பம் நீங்கள் உங்கள் நல்லா யோசிங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது நல்லா யோசிங்க, தீர்க்கமாக யோசிங்க. உங்கள் மனசு சொல்லும் சில விஷயத்த, இது ரிஸ்கி, இது வேண்டாம் அப்படின்னா அந்த விஷயத்த செய்யாதீங்க. அதுக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி உங்களோட மென்டாஸ், உங்களோட வெல்விஷர்ஸை கேட்டு செய்யுங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் நிறைய சோதனைகள் வரும். சோதனைகள் நான் ஆல்ரெடி சொல்லலை, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கதையை வச்சே சொன்னேன். இந்த மாதிரி சோதனைகள், கன்ஃபியூஷன்ஸ், மனமுட்டங்கள் இதெல்லாம் வரும். டக்குன்னு முடிவு எடுத்துடாதீங்க. எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு முடிவு பண்ணுறது விஷயம் கிடையாது. கல்யாணமானா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பானா இருக்கட்டும், 5 வருஷம் லவ் பண்ணலாம், 8 வருஷம் லவ் பண்ணலாம். கப்புன்னு வந்து ஒரே செகண்டில், அதுவும் நேரமும் காலமும் சரியில்லாத போது எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக போயிடும். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டைம் சரியில்லைன்னா ஒரு பெரிய முடிவு எடுக்காதீங்க. அதே மாதிரி கோபத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய முடிவு எடுக்காதீங்க, இதெல்லாம் தப்பாக போய் முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுத்து அதெல்லாம் விடுப்பா, நம்ம எல்லாம் பார்த்துருவோம். ஜென்மத்தில் இருக்கிற ராகு, கடனை வாங்கியா, பெரிய லெவலில் கடனை வாங்கு, ஒரு பெரிய லெவலில் வீடு வாங்கலாம், பார்த்துக்கலாம், விடு, நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால் முடியாது என்ன அப்படின்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத சனி அவர் வேலையை அவர் காமிச்சிடுவார். அவ்வளோதான், சிம்பிள் அட்வைஸ். ஓகேங்களா? சரி, டேக் கேர். ரொம்ப வந்து காஷியஸாக முள்ளு மேலே நடக்கிற மாதிரி யோசிச்சு நடங்க. பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. காஷியஸாக நிறைய விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா 2025 ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். சரிங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்ல தானே செய்வோம். அந்த விதத்தில் கும்பத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. அங்கே போயிட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு, சிவபெருமானுக்கு அங்கே விளக்கு கர்ப்ப கிரகத்தில் எரியும். அப்போ ஐயர்கிட்ட நிறைய ஒரு 2 லிட்டர் விளக்கெல்லாம் நெய்யெலாம் கொடுக்கணுன்றது இல்லை,
ஒரு 100 ml நெய் இல்லை ஒரு 50 ml நெய் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ப அந்த நெய்யை கொடுத்து ஐயர்கிட்ட இந்த கர்ப்பகிரகத்தில் இருக்க விளக்குல ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி அவர் ஊற்றுவார். இது நிறைய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெருந்தீர்வாக அமையும். புரியுதுங்களா? ஸோ கும்பம், டேக் கேர். வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம 2025ஆம் வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்கள் கும்பராசி என்பவர்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பதிவை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது அவங்க இந்த ராசி என்பர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2025ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவங்க எளிதா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த கணிப்புகள், ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, நீங்க எப்படி இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெளிவா சொல்ல போறோம். அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் எல்லா பயன்களும் அடையட்டும். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி இப்ப பாத சனியா போகுது. 7.5 சனியினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். என்னடா இது, நமக்கு வாழ்க்கையில நிறைய இழந்துருவோமா அப்படின்ற கூடிய பயம் இருக்கும். சில பேர் 7.5 சனியில ஒண்ணுமே பண்ணாது, ஆனா பாத்தீங்கன்னா 7.5 சனி எப்போ முடியுதோ அப்போ இருந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். இதெல்லாம் என்ன காரணம்? கோச்சார நிலவரப்படி நமக்கு 7.5 சனின்னு சொல்றோம், ஆனா எங்களுக்கு அந்த பாதிப்புகள்லாம் எதுவும் வரல. 7.5 சனி முடிஞ்ச உடனே எங்களுக்கு பாதிப்புகள் வருது. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தசா புத்தி அதுல முக்கியமா வேலை செய்யும். அதே சமயத்துல அந்த சனி உங்களுக்கு உண்டான ஜாதகத்துல சனி எங்க இருக்கிறாரோ அதனுடைய நேரத்துல, அதே சமயத்துல உங்களுடைய அந்த கும்ப ராசியிலேயே இருக்கக்கூடிய கிரகங்களும் வேலை செய்யும். இவ்வளவு ஆப்ஷன்ஸையும் நம்ம பார்த்துதான் அந்த 7.5 சனி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நம்ம சொல்ல முடியும். அதுக்குதான் நம்ம எப்போதுமே என்ன சொல்றது, உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்த்துக்கோங்க, உங்களுடைய சுயஜாதக பலன்களை பார்த்துக்கோங்க. எல்லாருமே என்ன சொல்றோம், நம்ம ஒரு பிளைண்டா என்ன பண்றோம், என்னுடைய ராசிக்கு நீங்க இப்படி சொன்னீங்க, எல்லாமே நல்லா நடக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு நேரத்துல நாங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம், காலையில எந்திரிச்சா எங்க உயிர் இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு 7.5 சனி எப்படி வேலை செய்யுது, அந்த 7.5 சனி நடக்கக்கூடிய இடத்துல அந்த ராசியில என்ன கிரகங்கள் இருக்குது, இப்படி எல்லாம் பலவிதமாக நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த தசாபுத்தி கிரகங்கள், கிரகநாதன், நட்சத்திரநாதன், இப்படி ஒவ்வொருத்தருடைய பிடியில யார் யார் மாட்டிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம விரிவா பார்க்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான 100% பலன்கள் முழுமையாக கிடைக்கும். அப்படிதான் நம்ம இப்போ 2025 கணிச்சு சொல்ல போறோம். ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியா இருக்க போகுதுன்னா எல்லாருமே கும்பராசி அன்பர்கள் ஒரு இதுல பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல கும்பராசி அன்பர்கள் எத்தனை கோடியான பேர் இருப்பாங்க, எத்தனை ஒரு இதுல இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பொருந்தாது. ஒருத்தர் நீங்க பிறந்த நேரத்துல, நீங்க பிறந்த டேட்ல, நீங்க பிறந்த இடத்துலயே தான் ஒருத்தர் பிறந்திருப்பாரு. ஆனா அவர் இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. ஆனா நீங்க இன்னும் ஒரு மாத வருமானத்திற்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்க. இப்படி எல்லாம் அந்த கிரகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வேலை செய்து அது இருக்கின்ற இடத்தை பொறுத்து, நட்சத்திரத்தை பொறுத்து, பாவகத்தை பொறுத்து, தசாபுத்தியை பொறுத்து மாறுபடுது. அதனால நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை எப்போதுமே ஆய்வு செய்வதுன்றது ஒரு மஸ்ட். அது ஒரு கண்டிப்பான ஒரு இது. அது பார்த்துதான் உங்களுக்கு என்னன்றது முழுமையானது தெரிய வரும். இப்ப இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான வருடம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா சொன்னாலும் சில பிரச்சனைகள், இவங்களுக்கு பாத சனியா இருக்கிறாரு இல்லையா, மூன்றாம் கட்ட ஸ்டேஜ்ல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால சில வீண் விரயங்கள் வரும், கண்டிப்பாக வரும். சில பேர் பாத்தீங்கன்னா ராசி பலன்கள்லாம் சொல்லும் போது எல்லா ராசி என்பவர்களுக்கும் பிளாங்கா அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, உங்களுக்கு சனி ஒண்ணும் செய்யாது, ராகு ஒண்ணும் செய்யாதுன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. அதையும் பார்த்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போடுவாங்க, எங்களுக்கு இப்படி இருக்க சொன்னீங்களே, இப்படி இருக்குதே அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க பேசிக்கா நல்ல அந்த
ஒரு பேசிக் நல்லா இருந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். அத மாதிரிதான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் கூட ஆகாது, 1 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா சில இடர்பாடுகள் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா பாத சனி ஒரு முக்கியமான சனி. இந்த 7.5 சனியில பாத்தீங்கன்னா விரய சனியோட ஜென்ம சனியோட அந்த பாத சனின்றது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இந்த கட்டத்துலதான் ரொம்ப உஷாரா இருக்கணும். நீங்க உங்களுடைய மனோபாவம், உங்களுடைய மனோகாரகன் அப்படின்றது சொல்லிட்டு, எப்படி சந்திரன்னா எப்படி ஒரு நாள் முழுதும் அப்படியே மாறி மாறி ஒவ்வொரு நட்சத்திர பாதமா ஒவ்வொரு ராசியா கடந்து போகுதோ அதே மாதிரிதான் நம்மளுடைய மனநிலையும் இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு நினைப்போம், நாளைக்கு இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு மாறிடுவோம். அடுத்த நாளைக்கு புதுசா வேற ஏதாவது செய்யணும்னு நினைப்போம். இன்னைக்கு நல்லா பேசுவோம், நாளைக்கு அதே குடும்பத்துல மற்றவர்களோட வேற விதமா பேசுவோம். இப்படி அந்த மனநிலையாகப்பட்டது மற்றவர்களை பத்தி மாற்றி மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதுதான் அந்த சந்திரன் குறிக்குது. அந்த சந்திரன் மீது சனி போகும்போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள், வீண் விரயங்கள், அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு உங்க குடும்பத்துல எடுபடவே எடுபடாது. அந்த அளவுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அது இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த 2025ல நீங்க இன்னும் எந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய வாக்குல ஜாக்கிரதையா இருக்கணும். 2ஆம் இடம்ன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். வாக்குல சனி பகவான் இருக்கிறார். எல்லாருமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக, அதாவது வாக்குல சனி இருக்கு இவனுக்கு, அதனாலதான் இவ்வளவுக்கு ஆட்டம் ஆடுறான் அப்படிம்பாங்க. வாக்குல சனி இருந்தா என்ன ஆகும்? மாறி மாறி பேசுவீங்க, தேவையில்லாத குழப்பங்கள் வரும், அந்த பேச்சுல ஒரு நாணயம் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத குளறுபடிகள் குடும்பத்துலதான் உண்டு பண்ணும், விரயமா ஆகும். அதாவது சேமிச்சு வச்ச பணம் எல்லாமே விரயமா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் எப்போ செய்வாரு சனி பகவான்? நீங்க ரொம்ப ஆடம்பரமா இருந்தீங்க, நீங்க ரொம்ப தாம்தும்னு இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப ஒரு வசதியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க நினைச்ச மாதிரி கணவர் இருக்கணும், நீங்க நினைச்ச மாதிரி மனைவி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்படிலாம் ஒரு கண்டிஷனோட நீங்க உங்க வாழ்க்கையை நடத்தும் போது அந்த சனி பகவான் உங்களை பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம ஆக்கிடுவார். நீதான் கண்டிஷன் போட்டியா, உன்னையதான் தேடிட்டு இருக்கிறான் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனி பகவான் இந்த பாத சனியில மிகவும் ஒரு தேவையில்லாத சம்பவங்களை கொடுக்கக்கூடிய, இதெல்லாம் செய்யாம இருங்க. எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நம்ம சொல்லக்கூடிய ஜோதிட பலன்கள் என்னன்னா, நீங்க இப்படி இருந்தா இவ்வளவு கஷ்டப்படுவீங்க, இந்த மாற்றம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல போறோம். அதனாலதான் நீங்க இந்த மாதிரி இல்லாம ஒரு கண்டிஷனோட இல்லாம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இல்லாம, இப்பெல்லாம் நிறைய திருமணமான தம்பதிகள் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு கணவர் இப்படித்தான் செய்யணும், எனக்கு இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எனக்கு மாசம் ஆனா 2 லட்சம் ரூபாய் அவன் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா அவர் ஏன் இப்படி இருக்க போறாரு, இன்னைக்கு நேரத்துக்கு எங்கேயோல இருந்திருப்பாரு. அந்த மாதிரியாலாம் கண்டிஷன் போட்டு இன்னைக்கு நிறைய பெண்கள் தன்னைத்தானே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அழிச்சுக்கிறீங்க. இது நான் ஒரு பெண்ணா இருந்து சொல்லும் போது இதுல நிறைய வருத்தங்கள் என்னன்னா, அந்த பெண்கள் தன்னுடைய ஃபேமிலி லைஃப்ல பெற்றோர்கள் மூலமாக நிறைய சஃபிஷியன்ட் லைஃபை, லக்ஸுரியான லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தேடி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. உனக்கு இந்த வசதி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறானா, உனக்கு இந்த வசதி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறானா, நீ அங்க சௌரியமா இருக்கிறியா, இல்ல நான் செஞ்சு கொடுக்குறேன். எப்படி இந்த குடும்பத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வருது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இதுலலாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் லெவலை முதல்ல கம்மி பண்ணுங்க. எவ்வளவோ 200% எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்கன்னா 50% ஆக்குங்க. அதுல 100% உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு கிடைச்சதுன்னா நன்மை தானே. அந்த அளவுக்கு தான் அந்த சனி பகவான் இந்த 2025ல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு செயல்பட போறார். அதனால உங்களுடைய குடும்பம் ரீதியாக மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய சேமிப்பு ரீதியாக கவனமாக இருப்பது நல்லது. மற்றவர்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையா நீங்க உங்களுடைய பணத்தெல்லாம் கொடுக்காதீங்க. 2025ல அந்த மாதிரி எல்லாம் செய்தீங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அது மாதிரி எல்லாம் பண்ணாம நீங்க உங்களுடைய சுயமா முயற்சி செய்து, சுயமா வேலை செய்து, உங்களுக்குன்னு தொழில் சொந்தமா ஆரம்பிங்க.
பட் இன்வெஸ்ட்மெண்டோட ஆரம்பிக்காதீங்க, கூட்டாளியோடையும் ஆரம்பிக்காதீங்க. பார்ட்னர்ஷிப்பாகவும் நீங்க தொழில் செய்யக்கூடாது. இந்த வருடத்துல செஞ்சீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இது தவிர இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 5ஆம் இடத்துல குரு பகவான் சூப்பர். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போறார். வேலையில நல்ல முன்னேற்றம், நல்ல பதவி உயர்வு, நல்ல ப்ரமோஷன்ஸ், நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதுல உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதாவது வேலை சம்பந்தமாக உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது. எனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன், எந்த வேலை பண்ணாலும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வருமானம் சம்பந்தமான நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது. சர்வீஸ், கான்ட்ராக்ட், கமிஷன் தொழில் செய்யறவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல நல்ல வருமானத்தை சம்பாதிக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் வந்தாச்சு, 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயாச்சு, 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான ஒரு இடமாற்றங்கள், வேலை சம்பந்தமான இடமாற்றங்கள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல எல்லாமே ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய மனசை எப்போதுமே கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த 2025 மிகவும் ஒரு பலமான ஒரு வருடமாக தான் இருக்க போது. பலவீனமா பலமான்றது உங்க கையில தான் இருக்கு, உங்களுடைய மனநிலையை பொறுத்து. அதனால நல்ல பலமா வச்சுக்கோங்க. ஆன்மீக வழிபாடுல நல்ல ஒரு நாட்டம் செலுத்துங்க. யோகா, அந்த மாதிரியான தெய்வ வழிபாடு, இந்த மாதிரிலாம் நிறைய போக போக உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைன்றது இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே கும்ப லக்னம், கும்ப ராசி என்பர்களுக்கு உண்டான பொதுவான பலன்கள். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.